ஏக்கருக்கு எத்தனை மூட்டை நெல் எடுக்கிறீங்க திரும்ப? தெரியல. மொத்தம் 2 ஏக்கரா இப்ப நாங்க போட்டுருக்கோம். நாங்க இப்போ நட்டது இப்போ நட்டது இதுக்கு முன்னால நீங்க நட்டிருப்பீங்க இல்லையா? முன்னாடி நட்டதுல 2 ஏக்கர் போட்டதுல வந்து 70 மூட்டை வந்துச்சு மொத்தம். 70 மூட்டை. 70 மூட்டைக்கு மொத்தத்துல 3 மூட்டை உரம் தான் போட்டீங்களா? ஒன் டைம் இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம அடி உரத்துல. அதுக்கு மொத்தமா நான் என்ன சொல்றேன்னா 3 மாசத்துல எத்தனை மூட்டை உரம் யூஸ் பண்ணுவீங்க அந்த 2.5 ஏக்கருக்கு? 20 மூட்டை. 20 மூட்டைக்கு வச்சீங்கன்னா 1000 கிலோ ஆச்சு. ஒரு டன் உரம் போடுறீங்க. 70 மூட்டை நெல் எடுத்துருக்கீங்க. ஒரு மூட்டை நெல் வந்து 75 கிலோவா? 70 கிலோ வருமா? 700. ஒரு 7000 கிலோ நெல் எடுக்கிறீங்க. நீங்கள் மண்ணுக்கு கொடுத்த சத்து வந்து 1000 கிலோ கொடுத்துட்டு 7000 கிலோ நெல்லை வெளில எடுத்தாச்சு. அப்புறம் வைக்கல் வந்து ஒரு 1000 இல்லை ஒரு 1500 கிலோ வரும். 8500. நல்லா கேட்டுக்கங்க. நீங்கள் மண்ணில் கொடுத்ததோட சத்து எவ்வளவு? 1000 கிலோ தான் கொடுத்துருக்கீங்க. எடுத்த அவுட்புட்டு எவ்வளவு? 8000 கிலோ எடுத்துருக்கீங்க. அப்போ திரும்ப அதே நிலத்துல கீழே இருந்து திரும்ப அந்த வளத்தை கொடுக்கணும்ல. அது நம்ம என்னைக்கா யோசிக்கிறோமா? இன்னைக்கு ஒரு பருவத்தில் 1000 கிலோ உரத்தை கொடுத்துட்டு 8 கிலோ மகசூல் எடுத்து 8000 கிலோ எடுத்துட்டு திரும்ப அந்த மகசூல்னா ரீப்ரொடக்ட் கொடுத்தாகணும். ஆனால் நம்ம யாரும் பண்ணுறதில்ல. அதுக்கு தான் என்ன சொல்லலாம், பசுந்தாள் உரம் பசுத்தலை உரங்கள்லாம் பயிர் பண்ணுங்க, இல்லை பசு தலைகளையாக வெட்டி போடுன்றோம். யாரும் பண்ணுறதில்ல. விவசாயம் நிறைய காலநிலை மாற்றங்கள் வந்து உருவாகிட்டே இருக்குது. நீங்களாம் மழையை ஒட்டி இருக்கிறீங்க. மழை நல்ல காயிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பருவம் பண்ணிங்கன்னா பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். மழை பசுமையாக இருந்ததுன்னா பூச்சிகளோட தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ரெயின் சீசன். அதனால் பண்ணை கழிவு மாதிரி நீங்கள் பசுந்தாள் உரங்கள் இது அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி தான் குச்சியை வந்து நீங்கள் கட் பண்ணாலும் தண்டை வந்து எடுத்து நீங்கள் அடுத்த பயிருக்கு வைக்கிறதா இருந்தாலும் இந்த தலைகளை மாடு தீவனமாக போடலைன்னா உடனே மக்க வைக்கிற மாதிரி இல்லை ஒரு குழியாவது உரக்குழி மாதிரி போட்டாது மக்க வச்சு உடனடியாக நிலத்துக்குங்க. சரியா? உள்ளே அடிச்சு விட்ருங்க. இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வாழை குலை வெட்டினதோடைய 2 படத்துக்கு நடுவில் பள்ளம் இருக்கும். தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு ஆள் அருவா வச்சு வெட்டி துண்டு துண்டாக உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. போட்டுட்டு ரொட்டவேட்டர் வச்சு நல்லா சேறு கலக்கி மூடி வச்சுருவோம். ஒரு மாதம் சேறு கலக்கி மூடி வச்சுருவோம். மண் என்னைக்கு நல்லா வெடிக்குதோ அதுக்கப்புறம் திரும்ப தண்ணி கட்டி சேறு ஓட்டிட்டு பண்ணுவோம். என்னன்னா இதில் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 டிராக்டர் தொழு உரம் கொட்டக்கூடிய வேலை வந்து எங்களுக்கு மிச்சம். ஏன்னா வாழைக்கு அவ்வளோ உரம் போட்டு எல்லாம் உரம் பண்ணுவோம். அதே தான். அது மாதிரி மாவு பூச்சிக்கு அந்த அம்மா கேட்டாங்க, சார் சொல்லிட்டு இருந்தாங்க வேலை. அது மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 முறை 2 முறைன்னா அதிக அளவில் வரதா இருந்தால் காதி சோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் சன்லைட் சோப்பு கிடைக்குதான்னு கேள்வி. சன்லைட் சோப்பு பார்த்தீங்கன்னா காற்றாக தான் இருக்கும், தண்ணில் போட்டால் மிதக்கும். அந்த சோப்பு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம். இந்த மாதிரி இருக்கிற சோப்பை நல்லா துண்டாக சீவி வாளியில் எவ்வளோ தூரம் கரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் கரைக்கணும். நல்லா இது வந்து எப்போ அதிகமாக வரும்னா மழை வந்துட்டு வெயில் வரும்போதோ இல்லை மழை பெய்யாமல் மேகம் மந்தாரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி கிளைமேட் இருக்கும்போது அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒன்று மீன் அமிலம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த சோப்பாயில் எவ்வளோ தூரம் வாளியில் நீங்கள் துணிதாக செதுக்கி நல்லா எவ்வளோ தூரம் கரைச்சதுக்கப்புறம் ராவாக இருக்கும். அதை எடுத்து அந்த பூச்சி மரத்தை சுற்றி அடிச்சிங்கன்னா பூச்சி மேலே ஓரளவு தான் படும். பட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி நகர முடியாமல் இருக்கும். அப்படின்னா சார் சொன்ன மாதிரி கிழங்கு மாவு பசை காய்ச்சலுக்கு எடுக்கிற மாவு அடித்தா கூட அந்த பூச்சி மேலே போய் ஒட்டி அது பூச்சி வந்து அதை நகர விடாமல் கொள்ளும். இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் மீன் அமிலம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 மரம் 2 மரம் தான் இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பப்பாளியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மண்ணெண்ணெய் கரோசின்னு சொல்லுவாங்க இல்லையா? சீமெண்ணெய் மண்ணெண்ணெய் சொல்லுவீங்களா? அந்த மண்ணெண்ணெயை பழைய டூத் ப்ரெஷ்ஷை வச்சு அது மேலே தடவி விட்டால் கூட அந்த பூச்சியை வந்து நீங்கள் அழிச்சிக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இல்லை நம்ம மற்ற துறைகள் இருக்காங்க பேசுவாங்க.